வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம சமீபத்தில நம்மள விட்டு மறைந்து சென்ற இயக்குனர் கே. பாக்கியராஜ் பற்றி இன்ட்ரஸ்டிங் தகவல்கள் தான் பார்க்க போறோம். பாக்கியராஜ் சார் அந்த 7 நாட்கள் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. ஆனா நம்ம பாக்கியராஜ் சாரின் அந்த 7 ரகசியங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நம்பர் 1 ஸ்கிரீன் பிளே கிங் என்ற பட்டம் தமிழ் சினிமாவில் ஸ்கிரீன் பிளே எழுதுவதில் மாஸ்டர் என்பதால் இந்த பெயர் வந்தது. இந்த பெயருக்கு சொந்தக்காரர் ஒரே ஒருவர் தான். அவர்தான் நமது இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்கள். நம்பர் 2 ஹீரோ மாதிரி இல்லாத ஹீரோ. அதாவது அந்த காலத்துல ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு இப்படி பல ஹீரோக்கள் மாஸ் காட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த காலத்தில் சிக்ஸ் பேக் மாஸ் லுக் இல்லை. இருந்தாலும் தனது நடிப்பு, புத்திசாலித்தனமான கதைகள் மூலம் சூப்பர் ஸ்டார் ஆனார் நமது இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்கள். நம்பர் 3 சிங்கிள் டேக் டைலாக். பல சீன்களில் நீளமான டைலாக்கை ரிகர்சல் இல்லாமலே சிங்கிள் டேக்கில் அடி தூள் கிளப்பி விடுவார் நமது இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்கள். நம்பர் 4 பாரதி ராஜா ஸ்கூல். கேரியர் ஆரம்பத்தில் பாரதி ராஜா சார் அவர்களிடம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தவர் நமது இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்கள். நம்பர் 5 பெண்கள் ரசிகர்கள் அதிகம். நமது இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்களுக்கு அவரது ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் மற்றும் எமோஷனல் ரைட்டிங் காரணமாக உமன் ஆடியன்ஸ் அவருக்கு அதிகம் கனெக்ட் ஆனார்கள். நம்பர் 6 காமெடி டைமிங் லெஜண்ட். இன்று போய் நாளை வா போன்ற படங்களில் காமெடி டைமிங் இன்னும் கல்ட் ஸ்டேட்டஸாக சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. யூடியூப்பில் இன்று போய் நாளை வா படங்கள் பல மில்லியன்களை தாண்டி பார்ப்பதற்கு காரணம் நமது இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்களின் காமெடி டைமிங். நம்பர் 7 ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள். சென்னைக்கு வந்த ஆரம்ப நாட்களில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட நாட்கள் பல இருந்ததாக பல இன்டர்வியூகளில் நமது இயக்குனர் கே. பாக்கியராஜ் கூறியுள்ளார். அந்த காலகட்டங்களில் 80 காலகட்டங்களில் அம்மா உணவகமோ பல நண்பர்களோ கிடைக்காத காரணத்தால் அவர் மிகவும் கஷ்டப்பட்டு சினிமாவில் முன்னேறி வந்திருக்கிறார். 7 ரகசியங்களை உங்களிடம் பகிர்ந்ததற்கு நன்றி, வணக்கம். ஆனால் இன்று நமது இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்கள் இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்கிரீன் பிளே டைரக்டர் நம்மை விட்டு பிரிந்து சென்றது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நமது சேனல் சார்பாக நம் கண்ணீர் அஞ்சலியை அவருக்கு காணிக்கையாக்கி நன்றி, வணக்கம்.